இதக நிலை கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்தமான திருமண வாழ்க்கை பற்றி. இன்று கிரக நிலை கொண்டு மகிழ்ச்சியான இணைபிரியாத திருமணம் பற்றி பார்ப்போம். ஆண் பெண் இருவருக்கும் 7ஆம் இடம்தான் கணவன் மனைவியை குறிக்கும் களத்திரஸ்தானம். இதில் குரு 7ஆம் இடத்தையோ 7ஆம் அதிபதியோ நல்ல இடத்திலிருந்து பார்த்தால் நல்ல கணவன் மனைவி வாய்ப்பார். வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். பெண்ணின் செவ்வாய்க்கு ஆணின் சுக்கிரன் ஒரே ராசியாக அல்லது கேந்திரம் அல்லது திரிகோணமாக இருக்கணும். இருந்தால் இருவரும் இணைபிரியர். மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை இருக்கும். சந்திரன் இருக்குமிடம் செவ்வாய் அல்லது சுக்கிரன் வீடாக ஆண் பெண் இருவருக்கும் அமைந்தால் தீரா காதல் இருக்கும். ஜாதகத்தில் சனியின் பார்வை சுக்கிரனுக்கு ஏற்பட்டால் அந்த ஆணோ அல்லது பெண்ணோ மற்றவர்பால் தீராத அன்பு இருக்கும். சுக்கிரனும் குருவும் சேர்ந்தால் அல்லது பார்வை பெறுவதும் அல்லது குரு செவ்வாயை பார்ப்பதும் மகிழ்ச்சியான திருமணமாகும். ஆணின் சந்திரன் பெண்ணின் சூரியனுக்கு திரிகோணமாக இருப்பது அல்லது ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வது அல்லது ஒன்றாக இணைவது சிறந்த தம்பதியர் சிறப்பான மணவாழ்வும். செவ்வாயும் சுக்கிரனும் ஒரே நட்சத்திர பாதத்தில் இருவர் ஜாதகத்திலும் இருக்குமாயின் திருமண வாழ்வு சொர்க்கமே. ஆணின் சுக்கிரன் பெண்ணின் சூரியனுக்கு திரிகோணம் அமைவதும் மகிழ்ச்சியான வாழ்க்கையாகும். இருவரின் உதய லக்கினம் அல்லது ராசி சூரியன் இருக்கும் இடம் கேந்திரம் அல்லது திரிகோணமாக இருந்தால் வசியமாகும். ஆணின் சூரியன் அல்லது சந்திரன் பெண்ணின் குருவுக்கு அருகில் அல்லது திரிகோணமாக அமைவது மகிழ்ச்சி. பெண்ணின் 7ஆம் இடம் ஆணின் குரு அல்லது சுக்கிரனுக்கு ஒரே ராசி அல்லது அருகில் அமைவது மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஆணின் 7ஆம் அதிபதி பெண்ணின் லக்கினமும் ஒரே ராசியில் இது மிகச் சிறந்த அமைப்பாகும். பெண்ணுக்கு 2ஆம் வீடும் குரு அல்லது சுக்கிரன் அல்லது புதன் இருந்து பலப்பட்டால் பிறந்த வீடும் புகுந்த வீடும் சிறப்படையும். 7ஆம் இடத்தை குரு, சந்திரன், சுக்கிரன், புதன் நோக்கினால் அப்பெண் தேவியின் நாயகியே. பெண்ணின் 2ஆம் இடத்தில் சுமர் இருந்தால் பேசும் மொழி மென்மையாக இருக்கும். ஒரு பெண்ணுக்கு திருமணத்துக்கு 7ஆம் பாவம் கடகம் அல்லது மீனம் அல்லது விருச்சிகமாக அமைவது நல்ல. ஒரு ஜாதகத்தில் மேலே சொன்ன கிரக நிலைகள் ஓரளவுக்காகுதல் அமைந்தால் மணவாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். திருமண பொருத்தம் பார்க்கும்போது விரும்பினால் இவற்றையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன்.